ஹே கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அண்டர் கவர் ஹைஸ்கூல் எபிசோட் நம்பர் 6. எபிசோட் ஸ்டார்ட்ல அந்த செக்யூரிட்டி மொட்டை மாடியில் நின்றுட்டு இருப்பான். அங்க யாரோ ஒருத்தன் வரான். அவனை பார்த்த செக்யூரிட்டி அந்த நோட் புக்கை மறைப்பான். அப்பதான் ஹீரோ அந்த ஸ்கூல் கிட்ட வருவாரு. அந்த மாஸ்க் போட்டவன் செக்யூரிட்டி கிட்ட இருந்து அந்த நோட் புக்கை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவன் கிட்ட கொடுக்க கூடாதுன்னு அப்படியே அந்த செக்யூரிட்டி மேல இருந்து கீழே விழுந்துருவான். இப்ப ஹீரோ அந்த நோட் புக்கை எடுத்துட்டு மேல பார்க்க அங்கதான் அந்த கில்லர் இருப்பான். ஹீரோ மாடி கூட அதே ஃப்ளோர்ல வேற யாரும் இருக்காங்க. அந்த நிழல் மட்டும் தெரியும். ஹீரோ மாடிக்கு போயிட்டு வரு. அங்கதான் அந்த கில்லரும் இருக்கான். 2 பேருக்கும் சண்டை நடக்கும். ஆனா அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாவே இருக்கான். ஹீரோவையே லாக் போட்டு அந்த நோட் புக்ல என்ன இருக்குன்னு அவன் பாக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஹீரோ விட மாட்டாரு. ஹீரோ ஒரு கிக்கு விட்டு 2 பேரும் சண்டை போடுவாங்க. ஹீரோ ஒரு கட்டத்துல லாக் பண்ணி கன் பாயிண்ட்ல அவனை வச்சுட்டு இருக்க அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஹீரோ டிஸ்ட்ராக்ட் ஆகி எங்க பார்க்க அவன் தட்டி விட்டுட்டு ஓடிடுவான். அந்த நோட் புக் கீழே தான் இருக்கும். ஹீரோ அதை எடுத்துப்பாரு. அவனை துரத்திட்டு ஹீரோ போக அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அந்த கில்லர் வேற யாரும் இல்ல, பிரின்சிபால் தான். வில்லு கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவான் நடுவுல ஒரு தடங்கள் வந்துடுச்சுன்னு. இப்ப ஹீரோ அந்த நோட் புக்கை எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா சீஃப் கிட்ட தான் போவாரு. சீஃபை தவிர எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற டைரக்டர் கிம் என்னடா பேசுற, உன் சீனியர்ஸ் கிட்ட இப்படிதான் பேசுவியான்னு கேட்க ஹீரோ கையை முறுக்கிடுவாரு. அதனால சீஃபும் எல்லாரையும் வெளியே போங்கன்னு சொல்ல ஹீரோ அந்த ரூமை லாக் போட்டுருவாரு. சீஃபும் ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா சொல்லுன்னு சொல்ல ஹீரோ அந்த நோட் புக்கை கட்டி 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன என் அப்பாவோட நோட் புக் எப்படி அந்த ஸ்கூல்ல இருக்குன்னு கேட்க அதுக்கு இந்த சீஃப் நக்கல சிரிப்பான். அந்த சிரிப்பை பார்த்து ஹீரோ ட்ரிகர் ஆயிட்டாரு. இப்ப இந்த சீஃபை பிடிச்சி கேட்க ஹீரோ அப்பாவோட லாஸ்ட் மிஷனே அந்த கோல்டு பாரை தேடுறது தானா. அதை ஏன் ஹீரோ கிட்ட சொல்லலைன்னா ஒரு ஏஜென்டோட ஒர்க்கை இன்னொரு ஏஜென்ட் கிட்ட சொல்லக்கூடாது. இது அவங்களோட பேசிக் ரூல். ஆனா ஹீரோவால தான் அதை ஏத்துக்க முடியல. இந்த சீஃப் வேற இப்ப முக்கியமா இருக்கிறது இந்த மிஷனை முடிக்கிறது தான் சொல்ல ஹீரோ சீஃபோட மூக்கிலேயே ஒன்று விடலாம் தான் பாப்பாரு. அதுக்குள்ள ஹீரோ அங்கிள் உள்ள வந்துருவாரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹீரோ அங்கிள் வந்து திட்டலான்னு பார்த்தா ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு தான் அப்பாவை நினைச்சு. அதனால வந்த அங்கிளும் ஹீரோக்கு ஆறுதல் சொல்லலான்னு பார்த்தா ஹீரோ எனக்கு பிரேக் வேணும், என்னால இது பண்ண முடியாதுன்னு ஹீரோ போயிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த அப்பாவுடைய புக்கை எடுத்து பார்க்க அந்த ஓல்டு பில்டிங் பேஸ்மெண்ட்ல இருக்கிற இடம் தான் ஹீரோ அப்பாவோட சீக்ரெட் பிளேஸ். அதுதான் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸா. ஹீரோ கூட ஒரு ரூம்ல போய் பார்த்தாரே, ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருந்ததே. அது எல்லாமே ஹீரோ அப்பா கலெக்ட் பண்ணி வச்சிருந்தது. அந்த ஸ்கூல்ல 4 ஸ்டோரி இருக்கும். ஆனா ஹீரோ அப்பாக்கு அந்த 4வது ஸ்டோரி பத்தி தெரியல. அதுல கடைசியா ஒரு நோட் இருக்கும். என்னோட அன்பான பையனுக்கு இன்னைக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், கண்டிப்பா அவனோட ஃபேவரட் பிளேஸ்க்கு நான் கூட்டிட்டு போவேன். இப்படி எழுதிருக்கும். ஹீரோ அதை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்கூலுக்கு போனா அந்த செக்யூரிட்டி சூசைட் பண்ணி செத்து போனதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்வாங்க. டெத் நோட்டு அவனோட ஆபீஸ்ல இருந்துதான். எங்க இப்படி போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் டாங்கு கதை சொல்லி எல்லாரையும் பயன்படுத்திட்டு இருப்பான். இந்த சாவுக்கு காரணம் அந்த கிளாக் தானு. அவன் ஒரு பக்கத்துல ரூமரை கிளப்பிட்டு இருக்கான். ஹீரோ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. ஹீரோவுடைய கவுன்சில் ஒர்க்லாம் பெண்டிங்ல இருக்கு. எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க. இப்ப யூனா ஜுன்னு கிட்ட நீங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்கன்னு கேட்பா. அதாவது ஹீரோவும் ஜுன்னும். ஏன்னா ஹீரோ ஜுன்னுக்காக சப்போர்ட் பண்றாருல, அதனால ஹீரோ உனக்கு பிடிக்குமா, ஹீரோ மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்க அது எப்படி, அவளுக்கு இருக்கதோ ஹை ஸ்டாண்டர்ட், நாளே இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன்னு ஜுன்னு சொல்ல அதுக்கு யூனா நான் இம்ப்ரெஸ் பண்ண போறேன்னு சொல்றா. ஏன்னா அவளுக்கு ஹீரோவும் பிடிச்சிருக்கான். ஐயோ ட்ராக் எங்கேயோ மாறுதேன்னு ஜுன்னு அட்வைஸ் பண்ணுவா. ஸ்கூல்ல நிறைய நல்ல பசங்களா இருக்காங்க, அவங்கள யாராவது சூஸ் பண்ணேன்னு சொல்லலாம். ஆனா யூனா முடிவு எடுத்துட்டா. அவ வழியில குறுக்க வேண்டாம்னு சொல்லி ஜுன்னு கிட்ட சொல்லிட்டு போயிடுவா. இப்ப ஜுன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டையை பிச்சிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் இந்த டைரக்டர் கிம் சீஃப் கிட்ட போய் கேட்பாரு, ஹீரோவோட அங்கிள்க்கும் ஹீரோ அப்பா அந்த ஸ்கூல்ல தான் வேலை செஞ்ச விஷயம் தெரியுமான்னு கேட்டா இல்ல. ஆனா இந்த சீஃப் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த அங்கிள் ஒரு போட்டோ வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதுல ஹீரோவோட அப்பா, அங்கிள், அப்புறம் இந்த சீஃப் 3 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்திருப்பாங்க. அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்சர்வேஷன் ரூம்ல ஹீரோவோட ஃபேவரட்டான பிளேஸ் அதுதான். அப்ப ஹீரோவோட அப்பா பக்கத்துல வந்து உட்காருவாரு. ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்களும் தனியா தான் இருந்தீங்களா, நான் இப்ப போற பாதையில தான் நீங்களும் போனீங்களா, நீங்க எங்கேயாவது உயிரோட இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா அதே நேரம் நீங்க செத்து போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் நம்புறேன் நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஹீரோ அழ ஆரம்பிச்சிருவாரு. அதை கேட்டு ஹீரோ அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பரவாயில்லடா அழாதன்னு சொல்லி ஹீரோ அப்பா ஹக் பண்ணிப்பாரு. எல்லாம் ஹீரோட இமேஜினேஷன் தான். அடுத்த நாள் ஃப்ரெண்டு சுவைன்னு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்து நிப்பான். அதை பாக்குற லீடருக்கும் ஜோக்கும் தாங்க முடியல. முக்கியமா அந்த ஆஸ்டிலு. ஆனா இவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ஹீரோ வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஐடி கன்னுன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டாராம். ஹீரோ ரிசைன் பண்ண போறாராம். இப்போ ஒரே ஆப்ஷன் இந்த லீ தான். ஆனா லீயோட ஆசை நிறைவேறல. ஹீரோ வந்துருவாரு. எல்லாத்துக்கும் பிரேக் போட்டு மீன் பிடிக்க போலான்னு தான் ஹீரோ நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா அந்த கில்லர் யாருன்னு
ஹீரோ கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் ஹீரோ திரும்பி வந்திருக்காரு. செக்யூரிட்டிய கொண்டு வந்தான். லீ ஆசை ஆசையா யூனிஃபார்ம் போட்டான். இப்ப எல்லாம் வேஸ்ட்டா போச்சு. அவன் கொஞ்சம் சோகமாயிட்டான். ஹீரோ ஸ்கூலுக்கு போனா ஹீரோவ நெறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் செம்ம கோவத்துல இருப்பாங்க. ஹீரோ இன்ஃபார்மே பண்ணல. அதனால பாயிண்ட்ஸ் எல்லாம் குறைச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தன் நோட் புக்க எடுத்துட்டு அந்த கிளாக்க ஓப்பன் பண்றதுக்காக போவாரு. 12 மணிக்கு கிளாக்க செட் பண்ணுவாரு. அந்த கதைப்படி அந்த பொண்ணு தலைகீழ தான் கீழ விழுந்திருப்பா. அப்படின்னா இந்த கிளாக்க ரிவர்ஸ் பண்ணணும். பெரிய முள்ள 6 நம்பர்ல வைக்கணும். லெவல் 30க்கு செட் பண்ணணும். அப்படி ஹீரோ செட் பண்ண உடனே அந்த கிளாக்ல இருந்து சத்தம் வரும். ஹீரோவா அதை ரெக்கார்ட் பண்ணிப்பாரு. அந்த பெண்டுலம் இருக்கே அதுக்கு பின்னாடி தான் ஒரு கண் இருக்கும். இதுதான் கிரிம்சன் ஐ. அது மூலமா தான் சத்தம் வரும். ஹீரோ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்க ஹீரோ வெளிய போலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் வந்துருவாங்க. ஏதோ 2 பேரும் எடுக்க வந்தாங்களாம். மாத்தி மாத்தி சொல்லிப்பாங்க. ஹீரோ போனான்னு பார்த்தா ஹீரோயின் தடுத்து அந்த செக்யூரிட்டி சூசைட் பண்ணிக்கலன்னு உனக்கு தெரியும்ல. நீயும் அன்னைக்கு ரூஃப் டாப்ல தானே இருந்த. யார் நீ? ஹீரோனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னா ஹீரோயின் அன்னைக்கு ஸ்கூல்ல தான் இருந்திருப்பாங்க. அந்த கடிகாரத்துல இருந்து சத்தம் வரும்போது ஹீரோயின் கொஞ்சம் பயந்துருப்பாங்க. அப்போ டூப்புன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கும். ஹீரோயின் எட்டி பார்த்தா அந்த டெட் பாடிக்கு பக்கத்துல ஹீரோ நின்னுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கில்லர் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்படி ஹீரோ சண்டை போடும்போது ஒரு சத்தம் வந்துச்சே அந்த சத்தத்துக்கான காரணமே ஹீரோயின் தான். இப்ப ஹீரோனும் உண்மையெல்லாம் சொல்றியா இல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவான்னு கேட்க ஹீரோ உண்மையை சொல்லிடுவாரு தான் ஒரு ஏஜென்ட்னு. இங்க அந்த வில்லிக்கு ஃபாக்ஸ்னு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணுவாங்க. இவளும் மீட் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணுவா. இங்க ஹீரோ உண்மையெல்லாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோ போய் டோரை லாக் பண்ணுவாரு. ஹீரோவும் இப்ப திரும்பி உனக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு என் கூட சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. இல்லனா இந்த சீக்ரெட்டை வெளியே சொல்லி சிவியரான பனிஷ்மெண்ட்டை வாங்கிக்கோ. பனிஷ்மெண்ட்டை நீருன்னு கேட்க ஆமா 10 வருஷம் ஜெயிலு. உனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ மிரட்டிட்டு போக ஹீரோயின் நான் என்ன பண்ணேன் நான் ஏன் ஜெயிலுக்கு போனேன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ அந்த ரெக்கார்டிங் சவுண்ட தன் டீமுக்கு போட்டு கட்டுவாரு. அது அந்த ஸ்கூலோட ஆந்தம் தான். அது எழுதுனதும் அந்த தாத்தா தான். இந்த செக்யூரிட்டி பத்தி விசாரிச்சிருப்பாங்க. செக்யூரிட்டி ஒரு நார்மல் மேன் தானா. ஆனா அவன் ஏன் கூப்பிட்டான் கொலையே ஸ்கூல் சூசைடுன்னு மாத்துறாங்க. இது எதுக்கும் இவங்களுக்கு விட தெரியல. அப்படி ஹீரோ ஹீரோனை பத்தி சொல்வாரு. ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சே நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல ஹீரோ எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு சொன்ன உடனே எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அட பாவி ஒரு இன்னசென்ட்டான சிவிலியனை இப்படி மிரட்டி வச்சிருக்க. இதுக்கே உன்னை ஜெயில போடுவாங்க தெரியலன்னு சொல்ல ஹீரோ முழிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோட லீடரும் போ எந்திரி அந்த பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கேளு. காலில் விழுந்தது பிரச்சனையை சால்வ் பண்ணு போன்னு திருத்தி விட ஹீரோவும் போய் ஈன்னு நிப்பாரு. இப்ப ஹீரோ சரண்டர் ஆயிட்டாரு. சாரி கேட்டு தன்னோட கண்ட்ரிக்காக இந்த விஷயத்த மறைக்க சொல்வாரு. ஆனா ஹீரோயின் மறைச்சா ஹீரோனுக்கு என்ன கிடைக்கும்? ஹீரோன அந்த கோல்டுல ஷேரா கொடுக்க போறாரு. இதெல்லாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வரும். ஒரு வேலை ஹீரோயின் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணா ஹீரோயின் செஞ்ச சேவைக்காக ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஹீரோயினை சுத்தி போட்டோ எடுப்பாங்க. வைஸ் பிரின்சிபலு சூப்பர்மானு ரொம்ப பெருமையா பேசுவாரு. வில்லி பெர்மனன்ட் பொசிஷனே கொடுத்துருவாளாம். இதெல்லாம் யோசிச்ச ஹீரோயினோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுவாரு. எப்படி ஹீரோயின் ஒத்துக்கிட்டாங்கன்னு. ஏன்னா ஹீரோயின் ஒரு நல்ல பொண்ணா அதனாலதான் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாங்களாம். அங்க வேற அம்மா தான் பொண்ணு சிரிச்சு சிரிச்சு பேசலாம் ரொம்ப பெருமையா பார்த்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இன்னும் கொஞ்சம் உண்மையை சொல்வாரு. ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறது இவரோட டீம் தான். ஜுன்னு தான் இவரோட தங்கச்சின்னு நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ டக்குன்னு நின்னு அந்த கில்லருக்கு அன்னைக்கு நீ அந்த ஸ்கூல்ல இருந்தது தெரிஞ்சதுன்னா உனக்கு தான் பிரச்சனை. ஆனா நீ ஒன்னும் பயப்படாத நான் உன்னை காப்பாத்துவேன்னு ஹீரோ கையை பிடிக்க ஹீரோனுக்கு பிளஷ் ஆகுது. ஹீரோவும் ஜொனமன் டச் பண்ண வர ஹீரோயின் தடுத்து என்ன பண்ற என்ன ஏஜென்ட்னா இப்படித்தான் பேசுவியா? நான் டீச்சர் நீ என் ஸ்டூடெண்ட் நாம ஸ்டூடெண்ட். இல்ல 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 என்னமோ ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி பேச வச்சுட்டு என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது புரியுதா அப்படின்னு ஹீரோயின் கத்திட்டு போக ஹீரோக்கு ஒன்னும் புரியல. என் ஃபேஸுக்கு என்னாச்சுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. எங்க வெள்ளி யாரையும் மீட் பண்ணுவா. அவன் யாருன்னு தெரியல. இவ செக்யூரிட்டி கலப்பினது அவனுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த வெள்ளி என்னாச்சுன்னு சொல்வா. இந்த செக்யூரிட்டி சாதாரண ஆள் இல்ல. முன்னாள் என்ஐஏ ஏஜென்ட். ஹீரோக்கு லெட்டர் போட்டது செக்யூரிட்டி தானே இவ கண்டுபிடிச்சிட்டா. இந்த செக்யூரிட்டி பத்தி அலசி ஆராயும் போதுதான் இவன் என்ஐஏ ஏஜென்ட் இருந்து இந்த வில்லிக்கு தெரிய வரும். இந்த செக்யூரிட்டி ஏன் இப்படி பண்ணானா காணாம போன ஹீரோட அப்பாக்கு இவன் ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போறனா. ஆனா ஹீரோ நம்புறதுக்கு இவன் ஒண்ணு வச்சிருக்கான் கூட. அதுதான் அந்த நோட் புக்கு. அதுல இந்த புதிர்க்கான விடையெல்லாம் இருக்கு. ஹீரோக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். அப்படியே இந்த செக்யூரிட்டி உன்னை அனுப்புனானே அந்த என்ஐசி ஏஜென்ட் கிட்ட போய் சொல்லு. இந்த டைமும் அவனால எதுவும் பண்ண முடியாது. அவன் எஃபோர்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகதான் போகுது இப்படி சொல்லிட்டு செக்யூரிட்டி மிரட்டிட்டு போயிருப்பாரு. இப்ப வில்லியும் என்ன உன் கூட வேலை செஞ்சவனோடனே உனக்கு கஷ்டமா இருக்கா?
ஹீரோ மட்டும் கண்டுபிடிச்சான் அவன் உன்கிட்ட தான் வருவான் அப்படின்னு சொல்லி இந்த செக்யூரிட்டி பத்தின டீடைல்ஸை எரிச்சு போடுவா. அதுக்கப்புறம் அவ பாட்டுக்கு போயிடுவா. அடுத்த நாள் ஹீரோ இந்த 3வது ஸ்டோரிய தான் அப்பாவுடைய நோட் புக்ல இருந்து படிப்பாரு. இந்த ஸ்டோரி ஒரு பியானோவை பத்தி. 2 பேரு இந்த பியானோவை வாசிச்சிட்டு இருப்பாங்க. அதுல அந்த பையன் இந்த பியானோ கிளப்போட பிரசிடென்டா. பக்கத்துல இருக்கிறது அவனோட ஃபீமேல் ஸ்டூடெண்ட் பார்ட்னர். திடீர்னு ஒரு நாள் அவ பார்ட்னர் வாமிட் பண்ணுவா. ஏன்னா அவ பிரெக்னெண்டா இருக்கா. அந்த விஷயத்த போயிட்டு இந்த பிரசிடென்ட் கிட்ட சொன்னா அவன் பழின்னு ஒன்னு கணத்திலே வைப்பான். மனசு ஒடிஞ்சு போன இந்த பொண்ணு அவ உயிரே எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் இந்த பிரசிடென்ட் இவன் பியானோ வாசிக்கலான்னு வந்தா பக்கத்துல இருக்கிற கீபோர்ட் தானாவே ப்ளே ஆகும். பக்கத்துல தான் அந்த பேயா அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு இந்த பிரசிடென்ட்டை பார்க்க ஆன்னு ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா ஹீரோயின் பின்னாடி உட்காந்து அவங்களே இந்த கதையை படிச்சுட்டாங்க. ஹீரோ பயந்துட்டாரு. ஹீரோனோ என்ன நோட் புக் இது பேய் கதைலாம் இருக்குன்னு சொல்ல ஹீரோ அந்த கதையை விட நீதான் பயங்கரமா கத்துறேன்னு சொல்வாரு. அதுக்கப்புறம் ஹீரோ எல்லா கதையும் சொல்வாரு. ஹீரோன் கிட்ட பியானோ எங்க இருக்குன்னு கேட்டா இருக்கு வில்லியோட ரூம்ல. ஆனா அங்க போறது ரொம்ப கஷ்டம். வில்லி ரூமை சுத்தி ஏகப்பட்ட செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க. அந்த ரூம் ஒரு நாள் ஓப்பன்ல இருக்கும். எப்பன்னு பார்த்தா 24th நைட் அலுமினி மீட் பொலிட்டிஷியன் பிஸ்னஸ் மேனுன்னு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா ஹீரோவால இந்த மீட்டிங்ல கலந்துக்க முடியாது. ஏன்னா ஹீரோக்கு 20 பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கு. ஸ்கூல் எல்லாம் ஸ்கிப் பண்ணாரே அதனால பாயிண்ட் எல்லாம் போயிடுச்சு. அதுதான் இவங்களோட ரூல்ஸ். இப்போ ஹீரோக்கு வேற வழியே இல்ல. ஹீரோன் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போய் கேட்பாரு. ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி எதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணன்னு கேட்டா அதுதான் ரூல்ஸ். ஹீரோ இன்ஃபார்ம் பண்ணவளே லீவ் போட்டிருக்காரு. ஹெல்ப் பண்றதா சொல்லி ஹீரோனால பாதி பாயிண்ட் போட முடியுமா? ஹீரோனோ ஏய் என்கிட்ட ஏன் இப்படி பேசுற? உனக்கு என்ன வயசுன்னு கேட்டா ஹீரோ எதுக்கு வயசுலாம் கேட்குற? நீ என்னை விட பெரிய பொண்ணுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோனோ என்ன சத்தம் போட்டுருவாங்க. எல்லாரும் பார்ப்பாங்க. அதனால ஹீரோ பாய் சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோனோ புலம்பிட்டு இருப்பாங்க. என்னை விட சின்ன பையனா? ஆ அவன் சின்ன பையனா? இப்ப எப்படி இவனுக்கு மார்க் வாங்கி தரது அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு வர அப்பதான் ஹீரோயின் அங்க இருக்கிற போஸ்டர் பார்ப்பாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடக்கும். அந்த போஸ்டர்ல ஒரு அழகான மூஞ்ச போடுவாங்க. அந்த காம்படிஷன்ல வின் பண்றவங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஹீரோ தன்னோட டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க அங்க வந்து ஹீரோயின் இந்த போஸ்டர் வைப்பாங்க. 25 பாயிண்ட்ஸ்னா சும்மாவா? ஆனா ஹீரோ எப்படி சின்ன பசங்க கூட போட்டி போடுறதுன்னு கேட்க ஹீரோவை எல்லாரும் முறைச்சு பார்ப்பாங்க. அவ்வளவுதான் முடிவை எடுத்தாச்சு. இப்ப ஹீரோயின் ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோவை தள்ளிட்டு போவாங்க. அங்க போட்டோகிராஃபரா இருக்கிறது ஹீரோனோட ஃப்ரெண்டு. ஹீரோவை போஸ் கொடுக்க சொன்னா ஹீரோ ரொம்ப மோசமா கொடுப்பாரு. அந்த கவுன்சிலே ஒரு பையன் இருப்பான். அவன் செம்ம ஹேண்ட்ஸமா போஸ் கொடுத்துட்டு இருக்கான். அவனோட பேரு ஹேண்ட்ஸம் ரென். ஆனா ஹீரோ கொடுக்குற போஸ் பட்டு மோசம். இதெல்லாம் பார்த்த ஹீரோனோ நீ சரிப்பட்டு வர மாட்ட வா போலன்னு ஹீரோவை கூட்டிட்டு போவாங்க. அப்ப அங்க டாங்கு அவன் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோவும் இவனை விட நான் பெட்டரா தானே இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் இல்லன்னு கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கியூட்டா லைட்டா டான்ஸ் ஆடி போஸ் கொடுக்க அதை பார்த்த ஹீரோக்கு சிரிப்பு வரும். ஹீரோனோ இப்ப சிரிப்பு நேச்சுரலா இருக்குன்னு போட்டோ எடுப்பாங்க. அந்த பிக்லாம் நல்லாவே இருக்கும். இப்ப ஹீரோக்கு எப்படி போஸ் கொடுக்கணும்னு ஐடியா வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ கொடுக்குற போஸ் எல்லாம் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கும். ஹீரோவும் வேற மாதிரி போஸ் கொடுப்பாரு. அங்க இருக்கிற பொண்ணுங்கலாம் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. டாங்கோ எப்படிடா பிரேக்குக்கு அப்புறம் செம்மையா போஸ் கொடுக்குறேன்னு கேட்க ஹீரோ எனக்கு பிரைவேட்டா கிளாஸ் நடந்துச்சுடா அப்படின்னு சொல்ல ஹீரோன்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அங்க யூனா சண்டை போட்டுட்டு இருப்பா. அவ ஸ்லீவை கொஞ்சம் ரோல் பண்ண சொன்னா என்னால முடியாதுன்னு கட்டுவா. சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்காக ஜுன்னை கிட்ட போய் என்னாலதான் அவ கையில அடிபட்டது அவளுக்கு ரொம்ப வலிக்குதுன்னு நினைக்கிறேன் நாங்க ஹாஸ்பிட்டல் போறேன்னு யூனாவை கூட்டிட்டு போவா. ஹீரோவும் கொஞ்ச நேரத்துல பின்னாடி போவாரு. ஜுன்னோ நீ மறுபடியும் அது பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க ஒரு நாள் அவ யூனோட கைய பாத்திருப்பா. அதுல நிறைய கீறல்கள் இருக்கும். என்னாச்சுன்னு கேட்டா பள்ளின்னு ஒண்ணு கடத்திலே வச்சுட்டு போவா. இப்ப யூனாவும் உன்கிட்ட நான் சொல்லிருக்கேன்ல இத பத்தி நீ பேசக்கூடாதுன்னு. ஆனா ஜுன்னு ஒரு ஃப்ரெண்ட நான் உன்னை பத்தி கவலைப்பட்டேன்னு சொல்ல யூனா ஃப்ரெண்டா நீயா என் கூட சுத்தனா நீ என் ஃப்ரெண்ட் ஆயிடுவியா? உனக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையான்னு கொஞ்சம் மோசமாவே தட்டி தட்டி பேசுவா. அப்ப அங்க வந்த ஹீரோ சாரி கேட்க சொல்வாரு. ஹீரோ ஜுன்னுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்த உடனே அவன் மறுபடியும் கடுப்பாயிடுவா. ஜுன்னு போதும்னு சொல்ல ஹீரோ உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அஃபெக்ட் ஆகலன்னு கேட்க இதெல்லாம் பார்த்த யூனா அப்ப நீ என்கிட்ட போய் சொல்லிருக்க உன்னை பார்க்கவே விருப்பா இருக்கு அப்படின்னு ஜுன்னை திட்டிட்டு போயிடுவா. ஜுன்னை எவ்வளவோ சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு. ஆனா அவ கேட்கல. இப்ப திரும்பி ஹீரோவை திட்டிட்டு ஜுன்னு போயிடுவா. ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போலாம் தான் நினைப்பாரு. ஆனா ஹீரோயின் போக வேணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசுவாங்க. ஜுன்னோட ப்ராப்ளத்தை ஜுன் தான் ஹேண்டில் பண்ணும். ஹீரோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பாரு. அதுக்கப்புறம் ஜுன்னு தான் இங்க இருக்கணும். அவ பிரச்சனையை அவன் ஹேண்டில் பண்ணி ஹீரோ கிட்ட ஹீரோன்னு சொல்ல ஹீரோனை பார்க்கும்போது ஹீரோக்கு தன்னோட சின்ன வயசு ஃபர்ஸ்ட் லவ் ஞாபகம் வரும். ஹீரோ அது நல்லா ஸ்மைல் பண்ண ஹீரோயின் யார் இந்த பொண்ணுன்னு கேட்க
ஹீரோ சொல்ல மாட்டாரு. ஆனா அது தெரிஞ்சுக்கலனா ஹீரோனுக்கு மண்டைய வெடிச்சிரும். ஹீரோயின் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்க. அப்ப மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஹீரோனோட அம்மா "போங்ஜா" ஹீரோனோட நிக் நேம வச்சு கூப்பிட, "என்ன அந்த மாரி கூப்பிடாதீங்கம்மான்னு" சொல்லிட்டு தான் அம்மா கிட்ட ஓடுவாங்க. அந்த பேர கேட்டோனே ஹீரோக்கு தான் ஃபர்ஸ்ட் லவ் ஞாபகம் வந்துருச்சு. ஹீரோயின் தான்னு ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா ஹீரோனோட அம்மா ரொம்ப ஸ்மார்ட். ஒரே ஒரு கொடைய மட்டும் தான் தருவாங்க. ஹீரோனும் அந்த கொடைய எடுத்துட்டு கிட்ட போக, அப்ப கரெக்ட்டா ஒரு வண்டி இடிக்க வர, ஹீரோ பின்னடிச்சு ஹீரோன காப்பாத்துவாரு. அப்படியே 2 பேரும் பாத்துக்க, அதோட இந்த சீன் கட் ஆகும். இப்போ சின்னதா ஒரு கிளிம்ஸ். ஹீரோ அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போவாரு. தான் அப்பாவோட ரூம்க்கு. அங்க அப்பா எப்படிலாம் இருந்திருப்பாருன்னு ஹீரோவும் நினைச்சு பாப்பாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.